ஒட்டுமொத்த தமிழ்நாடே அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது பதைபதைத்த ஒரு நாள். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு வீட்டை உடைச்சி உள்ளே போகிறாங்க, பெட்ரூமில் போய் தான் அவரை கைது பண்ணுறாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் யாருமே ஓடணும்னு இல்லை, அவர் பெங்களூரில் இருக்கார். அதே அசோக் குமார் ஜட்ஜிக்கிட்ட சரண்டர் ஆகிறார். இது மாதிரி நான் பார்க்காத ஜெயிலா அப்படின்னாரு. இப்போவும் கேட்குறேன், அந்த மேம்பால ஊழலுக்கு அதை பற்றி ஏதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கல. ஏன்? ஒட்டுமொத்த இந்தியாவில் இது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை 356 பயன்படுத்துவாங்களாங்கிற அளவுக்கு அது பரபரப்பு வந்துச்சு. அப்படிலாம் 356ங்கிற பிரிவுக்கு எதிரானவங்க நமக்கு அது இல்லைன்னு சொல்லி. அப்போ அவர் வந்ததும் அவர் கேட்குறாரு, அவர் என்ன கேஸ், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றதும் அவர் அப்படியே காலை பிடிச்சி தூக்கிறது. ஒரு மத்திய அமைச்சரை அப்படியே காலை பிடிச்சி தூக்குறாங்க. ஏதாவது சொல்லுங்க இல்லை அப்படின்னதும் டக்குன்னு பேனாவை எடுத்தாரு. அநீதி வீழும், அறம் வெல்லும் அப்படின்னு. உண்மையான வழக்கு, அது விசாவாக இருந்தாலும் சரி அல்லது நிலாபகரிப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, மேம்பால ஊழல் வழக்காக எதிர்கொண்டு சிறைக்கு போகிறோன்னா போய் அதன் பிறகு அதுக்கு சட்ட ரீதியாக அதில் வெற்றி பெறுறது இருக்குல்ல, அதுதான் ஸ்டாலின். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கோவிலனின் அவர். சார் வணக்கம். வணக்கம். நேற்று தாவேகா பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதுல பல முக்கியமான கட்சியின் நிர்வாகிகளும் பேசியிருந்தாங்க, விஜய் உட்பட. அதுல குறிப்பா ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிய விஷயம் பலராலும் அவர் சொன்ன கருத்து விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான நபர் நீங்கிறதுனால டெஃபினட்டா இந்த நேர்காணல் உங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன். பொதுச் செயலாளர் தலைமறைவாகிட்டாரு, சிடிஆர் ஓடி போயிட்டாரு, அவங்கள காணா இவங்களை காணான்லாம் சொல்றீங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசு செய்யப்பட்ட போது ஓடினவர், சொந்த மகனா இருக்கும் போதே ஓடினவர் தானே உங்க தலைவர் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்தது அங்க இருக்கக்கூடிய தாவேகாவினரால் பலராலும் கொண்டாடப்பட்டது. பல பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அன்றைய நாள் என்ன நடந்தது? உண்மையாலுமே ஸ்டாலின் அவர்கள் ஓடி போனாரா, தலைமறைவா இருந்தாரா, என்ன நடந்ததுங்கிற முழுமையான விஷயங்களை சொல்லுங்க. அந்த நள்ளிரவு ஒரு பதைபதைப்பான நள்ளிரவு. அன்றைக்கு ஊடகத்துறையில் இருந்தவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது பதைபதைத்த ஒரு நாள். ஏன், அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதிமுக ஆட்சியில். அப்பொழுது அந்த அதிமுக ஆட்சி அமைந்து ஒரு 1.5 மாதங்களில் இது நடக்குது. அன்றைக்கு அந்த அதிமுக ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்த தோழமை கட்சியினரே அந்த கைது முறையை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அறிக்கைகள் கொடுப்பது நிலவில் இருந்தாங்க. கூட்டணியில் இருந்த ராமதாஸ் அவர்கள் கலைஞரை சந்திச்சாருன்னு நினைவு. ஆமாம், அது அப்புறம் ரிலீஸ் ஆன பிறகு வந்தார். நல்லக்கண்ணையா அவர்கள், தோழர் நல்லக்கண்ணை அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஏன்னா திமுக இப்போ பிஜேபி கூட்டணிங்கிறனால இவங்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போயிட்டு சேர்ந்து அவங்கெல்லாம் கூட அதை இந்த முறையை கண்டிக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்படி ஒரு தலைவரை, வயதில் மூத்த ஒரு தலைவரை இப்படி அவசரமாக கைது பண்ண வேண்டும், நள்ளிரவில் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த நள்ளிரவுக்கு முந்தைய பகல் பொழுது இருக்குல்ல, அங்கேருந்து இதில் போனோம்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன்னா இந்த பத்திரிகை துறையில் இருந்தனால அன்றைய நாள் என்ன அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் அரசுக்கு எதிரான ஒரு அரசு மீது விமர்சனங்களை வைக்கிற ஒரு சூழல். என்னன்னா, திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்ட அரிசி புழு பூச்சிகள் இருக்கக்கூடிய புழுத்த அரிசியாக இருக்கிறது என்று தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதா பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறார். அவங்க பொதுவாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதே அரிதினும் அரிதான நிகழ்வு. அப்போ என்னன்னா, இந்த திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்யப்பட்டிருந்த அரிசிலாம் அது இதில் கோடவுனில் இருக்கிறது, புழு பூச்சிகள் நிறைந்த புழுத்த அரிசியாக இருக்குன்னு சொல்லி ஒரு அவங்க பேட்டி கொடுக்குற இடத்துல மேஜை மேலே ஒரு டப்பா வச்சுருந்து அந்த அரிசி இருக்குது, அரிசியோட புழுக்களும் இருக்குது, அதை எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவது நோக்கம் இது உணவுத்துறை அந்த இதில் இருக்கிற எல்லாருக்கும் மேலேயான ஒரு சார்ஜ். அது முதலமைச்சர் வரைக்கும் அன்றைய அது முதலமைச்சராக இருந்த முன்னாள் ஆட்சியில் இருந்தவங்களை மேலே. இந்த நிலையில் என்ன நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ முன்னாள் அமைச்சராகவும் அப்பவும் எம்எல்ஏவாகவும் எதிர்கட்சி எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய பொன்முடி அவர் என்ன பண்ணுறாருன்னா,
அங்கே கோடவுனில் இருக்கக்கூடிய அரிசியை அது பரிசோதிக்கிறது, வேணால் புழு பூச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு. அப்போ போய் அவர் வந்து அந்த குத்தூசின்னு சொல்லுவாங்க, அந்த கொக்கி மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டால் அரிசியோட samples வரும். வரும்ல, அவர் கையில் எடுத்து காட்டுறாரு, பாருங்கள் இந்த அரிசி எப்படி இருக்குது, இது புழுத்த அரிசியா அப்படின்னு. இப்போ இதுக்கு அவர் மேலே வழக்கு, ஏன்னா அரசாங்க இடத்துல ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற இதை செய்தியாக அதை கேமராவில் பதிவு பண்ணதுக்காக ஒரு தனியார் தொலைக்காட்சி நிருபரையும் கைது பண்ணிடுறாங்க. இது செய்தியை போட்டவங்களை கைது பண்ணுறப்ப இது பொன்முடியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அது உங்கள் அரசியல் சார்ந்தது, அது அவங்க எதிர்கொள்ளக்கூடியது. இது ஒரு செய்தியாளர், அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னதும் அந்த விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அவர், இங்கே பத்திரிகையாளர்கள்லாம் அதுக்கான போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த நாள் நான் சொன்னேன்ல, அந்த நள்ளிரவுக்கு முந்தைய அந்த பகல் நேரத்தில் அன்னைக்கு தான் இதுக்காக ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு முற்றுகை போராட்டம், எதை கோட்டையை நோக்கி முற்றுகை அப்படின்னு செய்தியாளர்லாம் திரள்றாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் வெளியே வரும்பொழுது செய்தியாளர்கள் அவங்க கான்வாய் முன்னாடியே நின்று தங்களோட இது பண்ணுறாங்க, அவங்க கவனம் செலுத்தலை, போயிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த கவனத்தை கொண்டு வரணும்னு செய்தியாளர்கள் அதெல்லாம் பண்ண, உங்களுக்கு தெரியும், கோட்டையை நோக்கி அனுப்பதிக்க மாட்டாங்க. அது இந்த காவல்துறை அரசினர் விருந்தினர் மாளிகை இருக்குல்ல, நம்ம இதில் ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்டே அங்கேயே பேரிகார்டு போட்டு முடிச்சாச்சு, கோட்டை அங்கே இருக்குது, இங்கேயே முடிச்சாச்சு. வந்து வேனில் ஏற்றிட்டாங்க, எல்லா செய்தியாளர்களும் வேனில் ஏற்றி வேப்பேரி ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அப்போ பத்திரிகை நிறுவனங்களை சார்ந்தவர்களும் வராங்க இங்கே ஒருத்தங்களா வந்து. ஏன்னா இது ஒரு ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பத்திரிகையாளர்கள் ஒரே நாளில் இப்படி போலீஸோட கஸ்டடியில் போனது கிடையாது. அதனால் எல்லாம் ஒரே பரபரப்பு, எல்லார் கவனமும் இங்கே இருக்குது. இது மாலையில் ரிமாண்ட் பண்ணுவாங்களா, ரிமாண்ட் பண்ணால் யார் யார் ரிமாண்ட் ஆகிறது, யாருக்கு இந்த சூழலில் உடல்நலம் முடியாதவங்க, மூத்தவர்கள், அவங்களெல்லாம் அனுப்பிடலாமான்னு முழுக்க அன்றைக்கு இருந்த செய்தியை பத்திரிகை, டிவி, இன்னைக்கு இருந்த ஊடகத்துறையினர் முழுக்க இந்த இரவு கைது பரபரப்புக்கு முன்னாடி அந்த டேவே பரபரப்பாக, அந்த டேவே பரபரப்பாக இருக்குது இந்த செய்தியெல்லாம். இதுதான் கவனத்தில் இருக்கிற நேரத்தில் தான் அவசரமாக அந்த எஃப்ஐஆர் போடப்படுது. நள்ளிரவு கலைஞரை வந்து ஆலிவரோட இல்லத்தில் அவங்க கதவை உடைச்சிக்கிட்டு போய் அன்னைக்கு இருந்த கமிஷனர் முத்துக்கர், மேம்பால ஊழல் தொடர்பான என்ன, அது அப்பெல்லாம் தெரியாது. ஓகே, அதுதான் கலைஞரை அவங்க அரெஸ்ட். இப்போ இது என்னன்னா, மாலையில் பத்திரிகையாளர்களை விடுவிச்சிட்டாங்க, எல்லாரும் வரோம், வந்துட்டு இந்த காலை முதல் அங்கேயே அந்த வேப்பேரி ஸ்டேஷன் வளாகத்திலேயே இருக்கும். அதனால் ஒரு டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கும்ல, ஒரு படுத்தாச்சு. அப்புறம் நள்ளிரவுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு மணி 1:15 மணி முதல்ல ஒரு நண்பர், அவர் வந்து நக்கீரனில் ஏற்கனவே வேலை பார்த்துருந்தவர், அவர் வேற ஒரு தொலைக்காட்சிக்கு போயிட்டார், தனியார் தொலைக்காட்சிக்கு போயிட்டார். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் வந்து டெஸ்கில் இருக்கிறவர், அங்கே ஃபோன் பண்ணி இது மாதிரி கலைஞரை கைது பண்ணிட்டாங்க, அதுவும் கடுமையாக தாக்கி இது பண்ண அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. அப்படி கைது பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு செய்தி வருது? கைது பண்ண பிறகு தான் செய்தி வருது, எங்களுக்கு செய்தி வருது. அப்போ ஒன்று சொன்னதும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு அப்படி பார்த்தா, அப்புறம் அந்த செய்தி சேனல் போனால் ஸ்க்ரோல் போகுது, கலைஞர் மு கருணாநிதி கைது செய்யப்பட்டார், அவரை போலீஸார் தாக்கி இழுத்து சென்றனர் மாதிரி ஏதோ சம்திங் வந்து. அந்த நேரத்தில் அப்படி உட்காரேன், டக்குன்னு ஒரு அப்போ லேண்ட்லைன் தான் எனக்கு ஃபோன் அடிக்குது. நக்கீரனுடைய இணையாசிரியராக இருந்தால் காமராஜ் சார் வந்து ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் இது வீட்டில் தானே இருக்கணும், இது மாதிரி கலைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆமாம், இப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் சிபிசிஐடி ஆஃபீஸ் வந்துருங்கன்ட்டாங்க. சிபிசிஐடி ஆஃபீஸ் வந்து அப்போ ஓமந்தூராரில் இருக்குது, இந்த அரசினர் தோட்டம் இருக்குல்ல, இப்போ ஹாஸ்பிட்டல் லைட்டில் அங்கே அந்த வளாகத்தில் தான் இப்போ சிபிசிஐடி ஆஃபீஸ் இருக்குது. நான் சேப்பாக்கம் தான் எனக்கு வீடு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு 2 வீலர், ஒரு டிவிஎஸ் 50, அதை எடுத்துகிட்டு, இந்த பதட்டம் தெரியுது, வேன்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு, நம்ம இப்படி போனோம்னா இங்கே உள்ளே விட மாட்டாங்க, பின்பக்கமாக போயிடுவோன்ட்டு அதே அரசினர் அந்த ப்ரெஸ் கிளப் இருக்குல்ல, அந்த வழியால் போய் உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை போட்டு போயிட்டேன். அவர் காமராஜ் சார் இருக்கார், ஜூனியர் விகடன்லேருந்து அதுலேருந்து செய்தியாளர் வந்திருக்காங்க. ரொம்ப லிமிட்டட் தான், வேறு யாரும் பெருசாக அப்பவும் கூட தெரியல நிறைய பேர். ஆமாம், ஏன்னா இந்த நள்ளிரவு நேரம் யாரும் பெருசாக கவனிக்கிற, ஒவ்வொருத்தங்களுக்காக இன்ஃபார்ம் பண்ணி போ அப்படிங்கிறவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இருக்கோம், இங்கே சிபிசிஐடி ஆஃபீஸாக அவரை கொண்டு வந்துட்டாங்க. இது தெரியுது என்ன கேஸு, எப்படி கொண்டு வந்து அடிச்சிட்டாங்களாமே, அடிச்சிட்டாங்க. இது மட்டும்
போயிட்டு இருக்கு. வேற எந்த தகவலும் தெரியல. அவர் அரெஸ்ட். ஆமா, இது மட்டும்தான் தெரியுது. என்ன கேஸ் எது அப்படிங்கிறது தெரியல. இதுதான் எல்லாருக்கும் இருந்த நிலைமை அன்னைக்கு. அதன் பிறகு வந்து சிபிசிஐடி ஆஃபீஸில் ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க ஒரு 1:30க்கு போயிடுறீங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்கும் சிபிசிஐடி ஆஃபீஸ் தான். இதுல என்ன அப்படின்னா, என்னான்னு கேட்க போன செய்தியாளர்களையும் போலீஸார் அடிச்சாங்க. என்ன கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? தகவல்கள் கேட்க போறது போலீஸ் விரட்டுது, அடிக்குது. ஓகே, நான் சொன்னதில்ல, அந்த ஒரு விகடன் ஜூனியர் விகடன் செய்தியாளரோட கையை முறுக்கிட்டாங்க. காமராஜ் சாரை வந்து இங்கே அவர்கிட்ட ஏதோ சொல்ல அவர் அந்த செவரை ஜம்ப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இல்லைன்னா அவங்க வந்து அவரையும் இது அதில் வந்து அவரோட முழங்கால் ஜவ்வு கிழிஞ்சு போச்சு. காமராஜ் சார். ஆமாம், ஓகே, லிக்மெண்ட் வந்து அவருக்கு இதாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக இருக்க, எந்த செய்தியும் வெளில போகக்கூடாது. இதுதான் விஷயம். கலைஞரை என்ன பண்ணுறோன்னு தெரியக்கூடாது. அப்போ அவ்வளோ பதைப்பு. அந்த நேரம் தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் அவர் டிஆர் பாலு வந்து அவரோட வாகனத்தை விட்டு, அவர் இப்போ மத்திய அமைச்சர், அவர் வந்து ஓப்பன் த கேட்னு சொல்லி அந்த இதை வந்து இடிக்கிறார். அவரோட வாகனத்தாலே இடித்து தள்ளிட்டு உள்ளே போகிறார். இது என்ன அப்படின்னா, அவரை வந்து வீட்டில் ஆலிவரோட வீட்டு பூட்டை உடைச்சி, அதை கதவை உடைச்சி, அதை கதவை மூடியிருப்பாங்கள்ல, அதை உடைச்சி உள்ளே போய் மாடியில் இருந்து அவரை வந்து தூக்கிட்டு கைலியோட இருந்த லுங்கியில் இருக்கார். அவரை வந்து அப்படியே தரன்னு அப்படி லிஃப்ட் பண்ணி, ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது, அப்படியே வந்து டக்குன்னு அவரை இது பண்ணிட்டு இறுக்கி, முத்துகருப்பன் இருக்கார், ஜார்ஜ் இருக்கார், முருகேசன் ஒருத்தர் இருக்கார், நெல்சன் ஒருத்தர் இருக்கார், இப்படி போலீஸ் அதிகாரிகள் வரிசையாக இருக்காங்க. எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இது எல்லாமே தெரியாது. இது எதுவுமே என்ன நடந்துன்னு தெரியாது. சிபிசிஐடி ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு இந்த தகவல் சிபிசிஐடி ஆஃபீஸ் உள்ள விடலையேங்களே. ஓகே, இப்போ நம்ம ஒரு செய்தி சேகரிக்கிற மாதிரியான சூழலே கிடையாது. இங்கே பக்கத்தில் போனாவே அடிக்கிறாங்க, ஃபுல்லாக பிளாக்கு. அப்போ அங்கே அழைச்சிட்டு வந்து அவரை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த வீடியோ கூட வந்துச்சு, அப்படியே தள்ளாடுறாங்கன்னா அவர் அது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து வரும்பொழுது. ஓகே, சிபிசிஐடி ஆஃபீஸில் வந்து அவர் அப்படியே, அவருக்கு வந்து அப்போ ஏறத்தாழ 75 வயசுக்கு மேலே, 78 வயசு வந்துடுது. ஆமாம், 2001. அப்போ 78 வயசு. 78 வயசில் அவரை வந்து அப்படியே அவராக அந்த கையில் அப்படி இதோட அவர் அப்படியே நடந்து போவார். அந்த பெரிய வராண்டாது. இது என்ன கேஸு ஏது ஒன்றும் எங்களுக்கெல்லாம் புரியல. இந்த நேரத்தில் தான் ஒரு 3:30 மணி போல் அந்த டைம் அப்படி இருக்கும், 3:30 to 4. திடீர்னு ஜீப்பெல்லாம் கிளம்புது. கலைஞர் ஒரு காரில் இருக்கார், அது மட்டும் தெரியுது. கலைஞர் ஒரு காரில் தான் இருக்கார். அந்த ஜீப்புக்குள்ளே ஏதோ ஒரு ஜீப்பில் இல்லை, வண்டிகள் வரிசையாக போகுது, போலீஸ் வண்டிகள் குருன்னு போகுது. எங்கே போகுதுன்ட்டு இப்போ எங்கள்கிட்ட இருந்த வாகனங்கள் இருக்குல்ல, ஒருத்தர் பைக் வச்சுருப்பாரு, ஒருத்தர் டிவிஎஸ் சுட்டி மாதிரி வச்சுருப்பாரு, ஒருத்தர் அப்போ ஹீரோ ஹோண்டா மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேகமாக அதை வச்சுக்கிட்டு விரட்டும். போனால் முதல் நாள் பத்திரிகையாளர்கள் எங்கே வைக்கப்பட்டாங்களோ அதே வேப்பேரி ஸ்டேஷனுக்கு தான் போகுது. ஓகே, வேப்பேரி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அப்போ இவர் முரசொலி மாறன் அவர் வராரு. அங்கே அவர் தான், நீங்கள் பின்னாடி தானே உங்களுக்கு தெரியுமா, அவரை அங்கேயே ஆலிவர் ரோட்லேருந்தே அவர் தான் ஃபாலோ பண்ணுறாரு. அப்போ அவர் வந்ததும் அவர் கேட்குறாரு, அவர் என்ன கேஸ், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னதும் அவர் அப்படியே காலை பிடிச்சி தூக்கிடுறீங்க. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர், அவர் தோஹா மாநாட்டிலலாம் போய் பின்னாடி அதுக்கு வந்து பெரிய இதெல்லாம் சேர்த்துவார். அவர் அப்படியே ஒரு மத்திய அமைச்சரை அப்படியே காலை பிடிச்சி தூக்குறாங்க. இந்த பக்கம் காலை 2 பேர் பிடிச்சிட்டாங்க, கையை இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க. அவர் ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காரு. அவரோட இதய துடிப்புக்கு ஃபேஸ் மேக்கர் வச்சு சர்ஜரி ஆயிருந்த நேரம் இவங்க தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு பணம் அவருக்கு அந்த இது வந்துடுது. எப்படி தூக்குறதும் அவருக்கு அந்த கோபத்தில் அதை தடுப்பாங்கள்ல, அதுக்கு வந்து மட்டார்னு கையாலேயே அடிக்கிறாரு. அவங்க போட்டு நெஞ்சில் வச்சு அவரை நல்லா இது பண்ணால் அப்படியே அவருக்கு வந்து நில குலைஞ்சிட்டார். அவரை பாதுகாக்கிறதுக்கு பரிதி இளம்பழுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் வராரு. அவர் கூடவே வந்துட்டார். ஏன்னா இவர் இருக்கக்கூடிய எழும்பூர் தொகுதி, இந்த மத்திய சென்னை பகுதி, இந்த பகுதியெல்லாம் சேர்த்து முரசொலி மாறன இதாங்கிறனால வந்துட்டார். அவர் வந்தால் அவரையும் விடலை. போலீஸ் வந்து அவரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அவர் உடையெல்லாம் கலைஞ்சு போயிடுது. இப்போ எம்எல்ஏ, அமைச்சர், செய்தியாளர் யாரையும் பார்க்கல, யார் வந்தாலும் தாக்குறதுங்க. ஆமாம், இப்போ வந்து தான் ஓரளவு வந்து செய்தியாளர்கள் முடிஞ்சு வேப்பேரி ஸ்டேஷனுக்குள்ளே ஓரளவு உள்ளே போயிட்டோம். இந்த சிபிசிஐடி ஆஃபீஸ் வரைக்குமே கடும் நெருக்கடி இருந்துச்சு. இந்த இடத்துல அதுக்குள்ளே கொஞ்சம் தகவலும் பரவலனால இதாச்சு. இப்போ இந்த கலவரத்துக்கு நடுவில் இந்த கலைஞர் இருக்க கார் போகுது.
எங்கே போகுது, திரும்ப விரட்டிட்டு போகிறோம். அப்போ தான் கீழ்பாக் கார்டனில் அந்த டவர் பிளாக் அப்படின்னு பிளாக்னு சொல்லப்படுற இடத்துல தான் அவர் பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜு அசோக் குமார் இருக்கார். அங்கே தான் அவரை மாடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து எத்தனை மணிக்கு? இது வந்து ஏறத்தாழ 5 மணிக்கு மேலே, பொழுது விடியறதுக்கு சற்று கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. அது போனதும் அவர் வந்து அப்போ தான் வந்து மேம்பால ஊழல் வழக்கு அப்படிங்கிறது செய்தியாளருக்கு தெரியுது. அப்போ சரி அப்படின்ட்டு இந்த மேம்பால ஊழல் வழக்கம்பா அப்படின்னு சொல்லி அவர் மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு அவர் மேலே போட்டிருக்காங்க. அது கார்பரேஷனோட இது மேயர் வந்து ஸ்டாலின் இருக்காரு. அப்புறம் உள்ளாட்சித்துறை நிர்வாகம் எல்லாம் இருக்குது. சிஎம்ஐயே நேரடியாக, அதுவும் உடனடியாக அரெஸ்ட்டு. நள்ளிரவில் இவ்வளோ வரத்துக்குள்ள இவ்வளவு வருது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சமயம் தான் இவர் காமராஜ் சார் கூடவே அவர் மேலே போயிட்டார் ஜட்ஜு இருக்கிற இடத்துக்கு. நாங்களாம் பக்கத்தில் இருக்கோம். பிரகாஷ், நான் கிரனில் தாமோதரன் பிரகாஷ், அவரும் ஸ்பாட்டில் ஃபுல்லாக அங்கே வேப்பேரியிலலாம் அவர் நேரடி சாட்சி. அந்த இவரை முரசொலி மாறன் அவர்களை தாக்கும் பொழுதும் அவர், ஏன்னா நாங்கள் இந்த கலைஞரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இவர் இந்த பக்கம் ஃபுல்லாக இதை இது பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நக்கீரன் ஆசிரியர் கோபாலனும் அங்கே வந்துடுறாரு. ஏன்னா அவர் வீடு வாங்கி அதே டவர் பிளாக் பக்கத்தில் தான் இப்போ அவர் இருந்தார். அவர் பதவி வச்சு வந்து அவரும் அதோட என்ன அப்புறம் எல்லாம் என்ன கேஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே ஓரளவு செய்தியாளர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கலைஞரை ரிமாண்ட் அதை அவர் சொல்கிறாரு அசோக்குமார், இவர் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, முதல்ல எழுதிட்டார், ரிமாண்ட் இதை எழுதிட்டார், ஆனால் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, ஏன்னா அவர் ஏஜ் இருக்குது, நீங்கள் அவரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு இது கொடுக்குறாரு. இப்போ கலைஞர் கீழே அந்த இதுலேருந்து அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. படியில் தான் கீழே வந்துட்டார். கீழே வந்ததும் அப்போ தான் வந்து காமராஜ் சார் வந்து ஒரு பேப்பர் அவர்கிட்ட கொடுத்தது, ஒரு துண்டு சீட்னா, ஆனால் வந்து கத்தையான பேப்பர், துண்டாக கட் பண்ண கத்தையான பேப்பர். அதை கலைஞர்கிட்ட அப்படி காட்டி ஏதாவது எழுதி கொடுங்க, ஏதாவது சொல்லுங்க இல்லை அப்படின்னதும் டக்குன்னு பேனாவை எடுத்தார். அநீதி வீழும், அறம் வெல்லும் அப்படின்னு எழுதிட்டு இதை வந்து அது அவர்கிட்ட கலைஞர் கொடுக்குறாரு. அவர் உடனே அதை பக்கத்தில் நான் நிற்கிறேன், என்னிட்ட கொடுத்து காமராஜ் சார் இதை எடுத்துகிட்டு உடனே நீங்கள் ஆஃபீஸ் போயிடுங்க, ஏன்னா இந்த இதை இன்றைக்கி நடந்தது உடனே இஷ்யூவாக வரணும். உங்களுக்கு பத்திரிக்கை என்ன தெரியும், அது வந்து இது ஒரு ஸ்பெஷல் எடிஷனாகவே வரணும், ஏன்னா இன்றைக்கி முழுக்க அது இவ்வளோ நடந்த தமிழ்நாடே கொந்தளிக்கிற ஒரு விஷயம் அது. இப்போ நான் அதை எடுத்துக்கிட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு, வீடும் ஆஃபீஸ் எனக்கு நியர்பை தான், சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதுக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டு மாடிப்படி ஏறுறேன். அந்த வீட்டிலேருந்து ஒரே அலறல் சத்தம், இந்த வீட்டிலேருந்து ஒரே அலறல் சத்தம், பைக்கை போடும் பொழுதே டிவிஎஸ் வீட்டை நிறுத்தும் பொழுதே ஒரு பக்கம் அலறல் சத்தம், என்னடா எல்லா பக்கமும் அலறலாக இருக்கேன்னு பார்த்தா தான் டிவியில் கலைஞர் கைது செய்யப்பட்ட காட்சிகள் தெரியுது. அந்த ஆலிவர் ரோடு இல்லத்தில் என்ன நடந்தது, அவர் எப்படி, அப்போதான் நீங்களுமே உணர்றீங்க. ஆமாம், அப்போ தான் பார்க்க முடியுது, டிவியில் வந்தப்போ தான் அதை பார்க்க முடியுது. ஸோ அவரை வந்து இதாக எடுக்கிறதும், அவரை வந்து இப்படி இது அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கிறதும் அவர் ஃபோன் போட்டு முரசொலி மாறன்ட்ட சொல்ல, மாறன் வந்து அந்த நேரத்தில் சன் டிவி ரிப்போர்ட்டர்ஸோட கேமராமேனோட வந்துடுறாரு. வந்தது தான் அது பதிவாகுது. இல்லைன்னா அன்னைக்கு நடந்த எதுவுமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட சொல்ல முடியாது. இவங்க வந்து வீட்டை உடைச்சி உள்ளே போகிறாங்க, அப்படி யாரையும் வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது. வீட்டை உடைச்சி உள்ளே போகிறாங்க, பெட்ரூமில் போய் தான் அவரை கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு இழுத்துட்டு போகிறாங்க, அவசரப்படுறாங்க, நள்ளிரவில் இது வந்து பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் எங்கேயாவது வந்த உத்தரவு, அப்போ அவ்வளோ அவசரமாக அவரை இது பண்ணுறாங்க. ஸோ இது இப்படி நடக்கும் பொழுது தான் இந்த வழக்கில் அப்புறம் தான் யார் யார் இருக்காங்கன்னு தெரியும் பொழுது. இவ்வளோ வேகமாக அவங்க பண்ண வேண்டிய காரணம் என்ன சார்? ஒரு முன்னாள் அவங்களுக்கு வந்து 96 ஜெயலலிதா மீது வழக்கு போடப்பட்டு அவங்கள ஜெயிலில் வச்சுட்டாங்க. அந்த வழக்கு எப்படின்னா கலர் டிவி ஊழல் வழக்கில் தான் அவங்கள ஃபஸ்ட்டு கைது பண்ணுறது. அப்போ அந்த வழக்கில் கோர்ட்டு கேட்குது, இவ்வளோ பிரைமா ஃபேசி இருக்கும் பொழுது ஏன் இவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்ட பிறகு தான் போயஸ் கார்டனுக்கு போலீஸ் போய் அவங்க பூஜையில் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது 1 hour போல் வெயிட் பண்ணி தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அதில் ஒரு வன்மம்,
பழிக்கு பழி வாங்கணும், என்ன கைது பண்ணில, உன்னை கைது பண்ண, என்ன கைது பண்ணுறது, மேம்பால ஊழலுக்குன்னு போட்டு அந்த ஏன்னா இது அதுக்குள்ளேனா இதில் அவங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளோ நாளைக்குள்ள? அதான் மே 14 அவங்க பதவியேற்றாங்க, ஜூன் 30 இது 1.5 மாதம். வந்தோடனே 2001 மே 14 ஜெயலலிதா அவசரமாக பதவியேற்கிறாங்க. 13 தான் ரிசல்ட் வந்துச்சு. மறுநாள் சாயங்காலமே பதவியேற்றாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க எம்எல்ஏ கூட கிடையாது. டான்சி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்க முடியாமல் போன ஒருத்தங்க உடனே அவங்க கட்சி வந்து மெஜாரிட்டி வந்தனால இவங்க எம்எல்ஏவாக இல்லாமலே பதவி ஏற்றுக்கிட்டு 14 பதவி ஏற்றுட்டு 30 ஒரு 1.5 மாதத்தில் இந்த வேலையை பார்க்குறாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆனால் திமுக வந்து 96 மே 13 கலைஞர் பொறுப்பேற்று 96 டிசம்பர் 7 தான் ஜெயலலிதாவை கோர்ட்டு சொன்ன பிறகு கைது நடவடிக்கை எடுத்தார். கிட்டத்தட்ட 6 மாதம் அது. ஸோ என்ன ஜெயிலில் வச்சாங்க, நான் என்ன ஜெயிலில் வச்ச ஆட்சியாளரை ஜெயிலில் வைப்பேன், அது ஒரே ஒரு எண்ணம் தான். அவ்வளோதான். ஓகே. இப்போ ஏன் அதுன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு தான் ஏன் இந்த அவசரமாக அந்த மேம்பால வழக்கு போகிறேன். இப்போ இந்த மேம்பால வழக்கில் போட்டாச்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதில் வந்து தலைமைச் செயலாளராக இருந்த நம்பியார் பேர் அதில் இருக்குது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கோசிமணியும் வழக்கில் இருக்குது. சென்னை மேயரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், சென்னையின் முதல் மேயரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேரும் அதில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இது வந்து ஒரு வெள்ளி இரவு, அந்த நள்ளிரவுங்கிறது பொழுது விடிஞ்சால் சனிக்கிழமை வருது. ஸோ அன்னைக்கு வந்து அவர் வந்து பெங்களூர் போயிடுறார். இது எல்லாமே நள்ளிரவில் நடக்கிற விஷயம். இது கொடுத்த ப்ரையார் இது எந்த ஒரு பத்திரிகையிலையும் இந்த மாதிரி ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு, இதுக்கு வந்து இது பண்ண போகிறாங்கன்னு எந்த விஷயமும் எதுலேயும் நீங்கள் அதுக்கு முதல்ல ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது நியூஸாம் கூட இல்லை, இந்த மாதிரி வரப்போது நடக்கும், அதாவது இவங்க மேலே வழக்கெல்லாம் போட போகிறாங்க, அந்த வழக்கை போட போகிறாங்க, இந்த வழக்கை போட போகிறாங்கன்னு அது இருந்துச்சு. ஏன்னா எப்படியும் ஜெயலலிதா வந்து கைது நடவடிக்கை பண்ணாமல், ஜெயலலிதாட்ட போய் நீங்கள் வந்து இறக்கத்தையும் ஜெயலலிதாவுக்கும் சம்மந்தம் இருக்க முடியுமா? அது இருக்கவே இருக்காது. அதனால் வந்து அவங்க எப்படியும் இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் என்ன வழக்கு, அதில் ஏதாவது அடிப்படை இருக்கான்னு வரும்ல. இப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போ கூட அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சுன்னா அது இருந்துதாமே, அதில் வாட்ஸ்அப்பில் இப்படி இருந்ததாமே அப்படின்லாம் ஒரு சின்னதாவது ஒரு ஒன்று வருது இல்லை, அப்படிலாம் எதுவுமே இருந்திருக்காரு. டக்குன்னு இந்த மாதிரி பண்ண அவர் பெங்களூர் போயிருந்தவர் இல்லை. இந்த விஷயம் நடக்கும்போது தர்ணா போராட்டத்திலாம் கலைஞர் அவர்கள் ஈடுபட்டார். உடன் வந்து கனிமொழி கருணாநிதி அவர்கள். இதை நான் சொல்கிறேன். இது எங்கேன்னா, இப்போ என்னன்னா, இந்த அரெஸ்ட் நீங்கள் ஏன் அவசரம்னு கேட்டதுக்காக நான் இதை சொன்னேன். அப்போ நான் என்னோட என்ன எழுதணும்னா, நான் இதை உடனே செய்தி இது பண்ணணும்னு சொல்லி கலைஞரோட அந்த எழுத்தோட வந்து அப்படியே காட்டுறேன். அதுதான் அந்த டெக்ஸ்ட் அவரோட கையெழுத்தோட அன்னைக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது நான் எடுத்துகிட்டு வரேன். வந்து இந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த இது வருது, கலைஞரை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொன்னார் ஜட்ஜு. ஆனால் இவங்க கொண்டு போனது நேராக சென்ட்ரல் பிரிசனுக்கு, இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்குல்ல, அங்கே அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் கேட்குறாரு, அவர் ஜிஹெச்சுக்கு தானே கொண்டு போக சொன்னார், எதுக்கு நீங்கள் இங்கே இது பண்ணீங்கன்னு சொல்லி சிறை வாசல்லையே உட்கார்றாரு. அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்துலையும் அவர் இப்போ என்னன்னா, அவருக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதோன்னு எல்லாரும் பதட்டமாக இருந்தாலும் அவர் ரொம்ப இதாக அநீதி வீழும் அறம் வெல்லும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உறுதியாக மன உறுதியோடு இருக்கார், ஒரு லீடராக. அந்த நேரத்துலையும் அங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ ஏன் ஜட்ஜு சொன்னதை விட்டுட்டு நீ ஏன் வந்து இங்கே வந்தேன்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவங்க கனிமொழியும் அங்கே கூடவே இருப்பாங்க. அந்த ஃபுல்லாக அந்த வீட்டில் தானே கைதே நடந்துச்சு, அதனால் அதை வந்து அவங்க கூடவே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க வந்து அவர் அப்போ தான் அது ஒரே எல்லாருமே அந்த பாலத்து மேலே நிற்கிற காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கட்சிக்காரங்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க. அவர் அப்போ வந்து டி ராஜேந்தர் அவர் வந்து ஒரே கதறுவார், இப்படிலாம் நிறைய அந்த சூழல்கள் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் இது வருது, ஊரெல்லாம் பதட்டம், எல்லாரும் இதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பதட்டத்துக்கு நடுவில் தான் பெங்களூர் போன ஸ்டாலின் அவர் வந்து மேயராக இருந்தவர் உடனே இங்கே வந்துடுறாரு, கிளம்பி வந்துடுறாரு. நேற்று ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது இது அரெஸ்ட் ஆகும்போது இவர் ஓடி ஒளிஞ்சாரு. எங்கே அரெஸ்டே நடக்கிறது நைட்டில் தானே நடக்குது. இதுக்கு முன்னே ஏதாவது அரெஸ்ட்டுக்கான ஏதாவது இருந்துச்சா? திடுதிப்புன்னு பண்ணுறாங்க. அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தான் அவர் வராரு அங்கேருந்து. அந்த வழக்கில் அவரும் இருக்கார். இருக்கிறதே மேம்பாலம்ங்கிறது இவரோட பீரியட் மேயராக இருக்கும்பொழுது தான் 10 மேம்பாலங்களை திட்டமிடுறாங்க, 9 மேம்பாலங்களை கட்டி முடிக்கிறார்.
கொடுத்த பட்ஜெட்டை விட குறைவான தொகையில் அதை முடித்து மீதி நிதியை மாநகராட்சியில் செலுத்துகிறார் அவர். அதுக்கப்புறம் ஒரு மேம்பாலம் மட்டும் பெரம்பூரில் நடக்கலை, பல காரணங்கள், சாயில் டெஸ்ட்டு உட்பட. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சு, ஜெயலலிதா ஆட்சி, அந்த மேம்பாலத்தை கட்டல. திரும்ப 2006 திமுக ஆட்சி வந்து இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்தப்போ தான் அந்த பெரம்பூர் மேம்பாலம் 10வது மேம்பாலத்தையும் முடித்தார். இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன்னா, இவரை அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் யாருமே ஓடணும்னு இல்லை, அவர் பெங்களூரில் இருக்கார். அதுக்கு முன்னாடியே அவர் பெங்களூர் போயிட்டார். சொன்னதும் உடனே வராரு. அவர் வந்து அதே அசோக்குமார் ஜட்ஜிக்கிட்ட சரண்டர் ஆகிறார். அன்னைக்கு சாட்டர்டே, அதனால வீடு தான், வீட்டில் வந்து சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகி அவர் வந்து அப்போ அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு சனிக்கிழமை காலையில் வந்துட்டார். 11 மணிக்கு வந்துட்டார். 11 மணிக்கு சரண்டர் ஆகிறார், அவ்வளோதான். இதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி எதுவும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரா ஸ்டாலின் அவர்கள்? அங்கே இதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் வந்து எதிர்கொள்வேன் இந்த வழக்கறிஞர்களோட தான் வராரு, நான் இந்த வழக்கை எதிர்கொள்வோம், இது மாதிரி நான் பார்க்காத ஜெயிலா அப்படின்னாரு. நான் பார்க்காத ஜெயிலா, உண்மை தானே. இதே அவங்க அப்பா வந்து மிசா சமயத்தில் வீடு தேடி வந்து ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அவர் கலைஞர் சொல்கிறாருல, இது மாதிரி வந்து நான் கட்சி பிரச்சார நாடகத்துக்கு போயிருக்காரு, வந்தது நான் சொல்கிறேன்ப்பாங்கிறாரு. அவர் மதுராந்தகத்திட்ட நாடகம் போட்டுட்ருக்காரு. வந்தார், மறுநாள் வந்தார். கலைஞரே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, வந்துட்டார் என் பையன், அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னாரு. உள்ளே வச்சு அவரை அந்த சித்திரவதை பண்ணாங்க. மிசாவில் எதிர்கொண்டுட்டு 1 வருஷம் இருந்துட்டு தானே வந்தார். அவர் எங்கே ஓடி ஒளிஞ்சாரா, பதுங்கினாரா, வெளியில் வராமல் இருந்தாரா? அதே மாதிரி இதுலேயும் வந்தார், ஜெயிலுக்கு போனார். அப்படி சொல்லிட்டு போனார், இந்த வழக்கு பொய் வழக்கு, இதை நாங்கள் எதிர்கொள்வோன்னாரு. இப்போவும் கேட்குறேன், அந்த மேம்பால ஊழலுக்கு அதை பற்றி ஏதாவது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமா? அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. ஏன்? அதில் ஊழலும் கிடையாது. உண்மை என்னன்னா, அன்னைக்கு யாரெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு யாரெல்லாம் அதுக்கு பின்னணியில் இருந்தாங்களோ, அந்த போலீஸ் அதிகாரிகள் பண்ண ஜெயலலிதாவுக்காக பண்ணின சட்டவிரோத நடவடிக்கை தான் அந்த கைது. எத்தனை நாள் அதுக்கப்புறம் சிறையில் இருந்தாங்க? கலைஞர் வந்து ஒரு 4 நாள் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டங்கள், நிறைய பேர் தற்கொலை நடக்குது, அதிர்ச்சி மரணங்கள் இப்படிலாம் நடந்ததும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஒரு நாள் மாலையில். அப்போ தான் அவர் விளக்குறார் எந்த நேரத்தில் வந்தாங்க, அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். தாகம்னு ஒரு பத்திரிக்கை, சிறு பத்திரிக்கையில் அவங்க கனிமொழி எழுதின ஒரு கவிதையை இன்னைக்கு படிச்சுட்டு தான் படுக்கிறேன் அப்படின்னு அது சொல்கிறார். அந்த நேரத்தில் வந்து போலீஸ்காரங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி இந்த கையை பிடிச்சி இழுத்தது. எத்தனையோ கடிதங்களை, எத்தனையோ கட்டுரைகளை, எத்தனையோ திரைப்படங்களுக்கான ஒரு கதைகளை எழுதின இந்த கையை என்னால் இதுக்கு மேலே தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். படுக்கை அறைக்குள் வந்தார்கள் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். அப்போ அதுக்கப்புறம் இவருக்கும் அந்த இது வந்துடுது, பெயில் வந்துடுது, இவரும் வெளியில் வந்துடுறாரு, ஸ்டாலின் வந்துடுறாரு. இந்த வழக்கு என்னாச்சு? சரி, கேஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, போனீங்க, எஃப்ஐஆர் போட்டீங்க, அப்புறம் விட்டுட்டீங்க, பெயில், அது கோர்ட்டு நடைமுறைகள். உங்கள் வழக்கு ஒன்றுமே ஆகலை. அதில் அதை பற்றின ஒரு அதில் வந்து ஒரு காங்க்ரீட்டான ஒரு சார்ஜ் ஷீட்டு கூட உங்களுக்கு போட வைக்கல. மாலை நேரத்தில் தான் அந்த இது, ஏன்னா பத்திரிகையாளர் கவனம்லாம் இங்கே இருக்கிற நேரத்தில் அவங்க அதை ரெடி பண்ணி அவசரமாக அந்த வேலையை பார்க்குறாங்க. இன்னைக்கு நைட்டு தூக்கிடுறது கலைஞரை, அவங்க நோக்கம் தான் கலைஞரை தூக்கி வைக்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஏற்படும்? அப்போ வந்து மேலே வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, டிஎம்கே அந்த கவர்மெண்ட்டில் இருக்குது. அதனால் உடனே உள்துறை அமைச்சராக இருந்தவர் அத்வானி, அதனால் அவருக்கு அங்கே இன்ஃபார்ம் போயிடுது. 356 பயன்படுத்துவாங்களாங்கிற அளவுக்கு அது பரபரப்பு வந்துச்சு. அப்படிலாம் பண்ணலை. பேராசிரியர் கூட அதை பற்றி ஒரு இது சொல்லும் பொழுது அதை வந்து அதுக்கு வந்து ஒரு இதுவும் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து அப்படியான நோக்கம் திமுகவுக்கு கிடையாது, ஆனால் 356ங்கிற பிரிவுக்கு எதிரானவங்க நமக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இதுக்கு வந்து கைட்லைன்ஸை, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, ஒரு அரெஸ்ட் பண்ணுறப்ப என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு டிகே பாசு வெர்சஸ் வெஸ்ட் பெங்கால் அந்த கேஸில் இருந்த 10 அம்சங்களையும் எல்லா பத்திரிகைகளும் அதை எடுத்து, குறிப்பாக ஆங்கில இந்து இதழில் அதை எடுத்து சொல்கிறாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த கைது முறையை வந்து கண்டிக்கிறாங்க. மத்திய அரசு ஒரு குழுவை போடுது, இது என்ன நடந்துச்சு என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற இது போடுது, அத்துமீறல்களை கவனிக்கணும்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய அதிர்வலை தான் அந்த எல்லா ஆங்கில இதழ்களிலும், அது வந்து நாளேடுகளில் எல்லாத்தையுமே அதை வந்து இது பண்ணி தான் இந்த கைது முறையை எல்லாருமே கண்டிச்சிருந்தாங்க. அதிமுக கூட்டணியில் இருந்த முக்கிய தலைவர்கள் அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆமாம், முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலும்
அதை வந்து எல்லாருமே அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதை யாருமே அதை இப்போ ஏற்றுக்க முடியாதுல்ல. ஒரு அவசரம், அவ்வளோ அவசரத்துக்கு ஒன்றும் இல்லையே. அப்படியான ஒரு தப்பிச்சுவங்கெல்லாம் இப்போ வெளிநாட்டுக்கு போகிற நிலைமையில இருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷ் மாதிரியா இதா, ஏன்னா இது நடந்துச்சு. நான் தான் கேட்குறேன் திரும்பவும், அந்த மேம்பாலத்தை நான் ஒரு அதிகாரி, அவர் வந்து டிஐஜி முகமது அலின்னு இருந்தார். அவர் போய் மேம்பாலத்தை செக் பண்ணுறாராம், ஒரு ஊழல் நடந்துருச்சான்னு. அவரோட பூட்ஸ் காலால் உதைக்கிறார் அது மேம்பாலத்தை. இது ஒரு ஃபோட்டோ. அவர் பரிசோதிக்கிறார், மேம்பாலத்தின் உறுதித்தன்மையை பரிசோதிக்கிறார்னு. இல்லை என்னென்ன. அப்புறம் ஒருத்தர் டிஜிபி ஒருத்தர் இருந்தார், ரவீந்திரநாத்னு பேர். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இது பண்ணி, ஒரு மூத்த தலைவர், அவருக்கு அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இந்த இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்களான்னு. அவர் இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான். இல்லை, அவர் முன்னாள் முதல்வர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, அவர் எனக்கு அங்கிள் மாதிரி அப்படின்னாரு. அவரும் அதே அங்கிள். ஆமாம், எல்லாருக்கும் அப்படி தான். அது வந்து அன்பை காட்டுவாங்க. அப்போ இந்த வன்மம்லாம் இப்படி தான் வரும். இந்த வன்மம் யார் யார் மனசில் இருக்கோ அவங்கெல்லாம் சொல்கிற வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும். அதாவது தரம் தாழ்ந்து, அதாவது உள்நோக்கத்துடன் தரம் தாழ்ந்து இழிவா அப்படின்னு. இதில் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த பூட்ஸ் காலில் உதைச்சார் பாருங்க, இதில் ஊழல் இருக்கான்ட்டு. அவர் முத்திரைத்தாள் மோசடியில் சிக்கி இந்திய அளவில் அன்னைக்கு அதுதான் பெரிய மோசடி, ஜெயிலுக்கு போயிட்டார். ப்ரூவன். அவர் மேம்பாலம் தரம் பார்த்தவரோட தரம் என்னங்கிறது அது. அந்த முத்துக்கருப்பன்கிற கமிஷனராக இருந்தவர் திமுக ஆட்சி வந்த பிறகு கோபாலபுரத்தில் வந்து காத்து கிடக்கிறார். இந்த டிஜிபி ரவீந்திரநாத் இவர் வந்து அதே ஆண்டு 2001 செப்டம்பர் ஒரு 20 தேதி வாக்கில் இவர் ஒரு செக்ஷுவல் அலிகேஷன், அதில் இவரை நீக்கிடுறாங்க. அந்த அம்மாவை தூக்கிடுது, ஜெயலலிதாவே எடுத்தாங்க. அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு, டான்சி வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்க தகுதியற்றவர், பதவியை இழந்து ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராகிறார். நல்லா பாருங்க, இந்த ஊழல் வழக்கு அவசரமாக பண்ணவங்க ஜார்ஜ்னு ஒருத்தர், அவர் தான் பின்னாடி குட்கா புகையவர். எல்லாம் ஒட்டுமொத்த அயோக்கியத்தனமும் அயோக்கிய கூட்டமாக இருந்து சட்டத்தை மீறி கலைஞரை ஏதாவது பண்ணணும், அதான் வன்மம், இதான் நடந்துச்சு. ஆனால் அந்த வழக்கு ஒன்றுமே நடக்கலை. அதெல்லாம் விடுங்க, அவர் கட்டின அந்த 10 மேம்பாலமும் இன்னும் இருக்குது. இன்னமும் மக்கள் பயன்பாடு கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலம் ஆயிடுச்சு, 25 வருஷம். இன்னமும் அது பயன்பாட்டில் இருக்குது. அந்த பாலங்கள் ஒரு பெரிய மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்குன்னா அதோட தரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சா, எந்த அளவில் இருக்குன்னு நமக்கு புரியுது. இதுதான் சொல்லுங்க. ஏன்னா அதோட தரத்தை நீங்கள் வேற எதுவும் சோதிக்க வேணாம். ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன்லேருந்து கோட்டைக்கு வராங்கன்னா, அங்கேருந்து வெளியில் வந்ததுமே ரைட் எடுத்தாங்கன்னா அந்த மியூசிக் அகாடமி பாலம் தான், அதுவும் அதில் கட்டப்பட்ட அந்த பாலங்களில் ஒன்று. மொத்த கான்மாயும் போது ஜெயலலிதாவும் போகிறாங்க, எல்லா இடையும் தாங்கி தான் அது போயிட்டு இருந்துச்சு டெய்லி. எனவே இந்த ஒரு முழுக்க பழிவாங்கும் நோக்கத்தில் நடந்தது. இதை ஸ்டாலின் எதிர்கொண்டதுங்கிறது, அவர் பெங்களூர்லேருந்து வந்து நேரடியாகவே போய் நீதிபதி வீட்டில் ஆஜராகி இந்த வழக்கை எதிர்கொள்வேன்னு சொல்லி அவர் கரெக்டாக அதை அது ப்ரூவ் பண்ணிட்டார்ல, அதுக்கு வழக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. நேற்று ஆதவர்ஜுன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும், தொடர்ந்து சில ஆண்டுகளாக சிலர் அதிமுகவை சேர்ந்த பலருமே கூட ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கைதப்ப ஓடி ஒளிஞ்சார்னு தொடர்ந்து இவ்வளோ ஆதாரங்கள், அதை நேர்ல இருந்து பார்த்த இத்தனை பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது, எல்லாமே ஆவணப்பூர்வமா இருக்கும்போது எதற்காக இதை திருப்பி சொல்றாங்க? இது எங்க இருந்து அப்ப இது எலவேட் ஆகுது? அது என்னன்னா, அடுத்த தலைவர் இவர் தான். அப்பவே அவருக்கு அந்த செல்வாக்கு இருக்கு. அவர் வரும்பொழுது அவரை பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கணும். இது என்னன்னா, இங்கே இவர் அவர் மாதிரி கிடையாது, கலைஞர் மாதிரி ஃபேஸ் பண்ணுறவர் கிடையாது, இவர் ஓடிடுறவர். அதெல்லாம் ஓடி ஒளிஞ்சதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்தாங்களா, அப்போ திமுகவினரை பழிவாங்க இன்னொரு புதிய உத்தியை அவங்க கையாண்டாங்க. அதுக்கு பேர் என்னென்னா நில அபகரிப்பு வழக்கு. அதுக்கு வேற ஒரு சட்டம் போட்டாங்க. ஒரு சட்டத்தை போட்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் பல பேர், மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர், எல்லாரும் திமுகவின் முக்கிய முகங்கள் பலருக்கும் அந்த இதில் வந்துச்சு, எல்லாருமே சிறைக்கப்படும். அந்த சமயத்தில் ஒரு பரபரப்பு, இவர் ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு நில அபகரிப்பு புகார், அதோடு சேர்த்து கொலை மிரட்டல் விட்டு 5 பிரிவுகளில் வழக்கு போடுறாங்க. இந்த 5 பிரிவுகளில் வழக்கு போட்டதும் ஒரே பரபரப்பாகுது. என்னன்னா, ஒரு வீடை அவர் இது பண்ணுறதுல இவர் அதோட ப்ரெஷர் போனார்.
இது என்ன இவரை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரே பரபரப்பாக இருக்குது. டிசம்பர் மாதம் 2011 ஒரு நாள் இவரே வந்து நேராக டிஜிபி அலுவலகத்துக்கு போயிடுறாரு. டிஜிபி அலுவலகத்துக்கு இவர் ஸ்டாலின் போகிறாரு. என்ன அப்படின்னா, தன் மீதான வழக்கு தொடர்பான விளக்கம் கொடுக்கணும், முழு விவரம் தெரியணும், தன் சார்பிலான விளக்கத்தை கொடுக்கணும். இது பொய் வழக்கு என்பதால் தன் மீது புகார் அளித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த 3 தான். போகிறாரு நேரடியாக டிஜிபி ஆஃபீஸ். ஸ்டாலின் நேரடியாக போயிட்டார். டிஜிபி தான் ஓடி போயிட்டார். இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச டிஜிபி ஓடிட்டார். மற்ற அதிகாரிகள் அடுத்தடுத்து இருக்கிறவங்கலாம் நிறைய முழிக்கிறாங்க. அவன் சார் ஒன்றுக்கு சார்பாங்கல்ல ஸ்கூலில், அது மாதிரி நைஸாக போயிடுறாங்க. ஊடகத்தினர் வந்துட்டாங்க எல்லாருமே. பகல் நேரம் தான் அது. அதனால் இது மாதிரி ஜெயலலிதா மாதிரி எல்லாமே நள்ளிரவு கிடையாது. ஸ்டாலினே இப்போ சொல்லுவார், எல்லாமே இங்கே வந்து மிட் நைட் ஆட்சி நடக்கிறது, மிட் நைட் மசாலா ஆட்சி வரப்ப. ஏன்னா கண்ணகி சிலை திடீர்னு ஒரு நைட்டில் காணா போயிடுச்சு. காலையில் பார்த்தா சாயங்காலம் இருந்த கண்ணகி சிலை நைட்டில் காணா போயிடுச்சு. கலைஞர் மிட் நைட் அரெஸ்ட். அரசு ஊழியர்கள் எஸ்மா எல்லாம் போய் நள்ளிரவில் அவங்க வீட்டில் எல்லாரும் கைது. ஒரு முன்னாள் எம்எல்ஏ பாலன் இருந்தார், அவர் திடீர்னு அவர் ஒரு நாள் காணா போயிட்டார். எல்லாம் போக வண்டலூர்லேருந்து ஒரு சிறுத்தையும் நள்ளிரவில் காணா போயிடுச்சு. மனுஷன் மற்றது எல்லாத்தையும் ஒரு எது நடந்தாலுமே அது ஒரு மிட் நைட் மசாலா ஆச்சுன்னு அப்போவே ஒரு விமர்சனம் வச்சுட்டே சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ அந்த மாதிரி வந்து இது ஒரு டிஜிபி போன ஆஃபீஸுக்கு போனது இது 2011 பகல் நேரம் தான். அப்போ அவர் சொல்லிட்டார், இதுக்கு தான் நான் வந்தேன், அவர் இல்லை, டிஜிபி இல்லை, மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், என் மீது பொய் புகார் கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் 2012 சட்டமன்றத்திலே கேள்வியே வருது. முதலமைச்சர் ஜெயலலிதாவே பதில் சொல்கிறாங்க. என்னென்னா, ஸ்டாலினை ஏன் கைது செய்யலை அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இல்லை அந்த நிலம் அந்த வீடு தொடர்பானதில் விற்றவரும் வாங்கியவருக்குமான ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டது அப்படின்னு அவங்கள ஜெயலலிதாவே சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெயலலிதா சொன்ன பிறகும் அதிமுக அரசு அப்பீல் போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. 2014 சுப்ரீம் கோர்ட்டும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி இவருக்கு இது இல்லை அப்படின்னு முடிவு வந்துச்சு. ஆக இவர் எல்லாத்தையும் சட்ட ரீதியாக ஓடல, ஒளியில, என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலை, பழி தூக்கி போடலை. அவன் தான் செஞ்சான், இவங்க தான் செஞ்சான், அவங்க ஏன் வந்தாங்க, இவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, இப்படிலாம் பழி போடல. 41 பேர் இறந்து போன நேரத்தில் கொஞ்சம் கூட அதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வக்கில்லாத கோழைத்தனமான இருக்கிறவங்க 4 ஒரு ஹோட்டல் அறையில் நடக்கிற புதுக்குழுவில் வீரம் பேசுறது கிடையாது. உண்மையான வழக்கு அது மிசாவாக இருந்தாலும் சரி, அல்லது நிலாபகரிப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, மேம்பால ஊழல் வழக்காக இருந்தாலும் எதிர்கொண்டு சிறைக்கு போகிறோம்னா போய் அதன் பிறகு அதுக்கு சட்ட ரீதியாக அதில் வெற்றி பெறுறது இருக்குல்ல, அதுதான் ஸ்டாலின். வரலாற்றில் நீங்க கண்ணு முன்னாடி 24 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நிகழ்வு குறித்து முரண்பட்டு சில கருத்துக்கள் வரும்போது என்ன நடந்ததுன்னு அருகில் இருந்த சாட்சியமா பல விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தினதுக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி.